பேசிக்கொண்டு இருக்கும் போது அந்த வானகனானவன் ஒரு வார்த்தை சொன்னானா? அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல. அப்ப என்னதான் சொன்னா? நான் செத்தனே என்று கீழ் விழுந்தான். இல்ல செத்தே போச்சு. வாக்குத்தனியும் போக்கல. அதான் இன்னைக்கு வந்து எந்த பிள்ளைகளா இருந்தாலும் நம்ம பிள்ளைகளை வந்து என்ன சொல்லணும்? நம்ம அம்மா ஐயான்னு பேசணும். சில வீட்டு பிள்ளைகளை பேசுவாங்க, ஏ மூதேவி, ஏ மூதேவி. ஒண்ணு இல்ல அழைச்சு உங்களை சொல்ல தங்கத்தை சொல்ல முடியுமா? அதானே அதானே பிள்ளைகளை பேசக்கூடாது. நம்ம இல்ல என்ன சொல்லணும்? அது சனியை நம்பாங்க அப்படின்னு பிள்ளைகளை பேசக்கூடாது. பிள்ளைகள்கிட்ட நல்ல வார்த்தைகளை தான் சொல்லணும். செத்தனேன்னு சொன்னா செட்டே போச்சு, மாண்டு மடிந்து போவா. ஏ பார்வதி, இனிமே நீ ஏழை மன இறங்க கூடாது. என்று பகவானும் பார்வதியும் எங்கே எங்கே வருவார் வருவாரா ஆதிசக்தியான பார்வதியா. பகவானும் பார்வதி அடியனந்து மாறபோது நாகலோக பட்டண வருகிறாரே வருகிறார் நாகமூடி ராஜ நாகக்கண்ணியான பெண் தவமிருக்கும் காட்சி காட்சியை சக்தியவள் கண்டா. இவ கண்டாளே கண்டாளே கடவுள் தேவி பார்வதி நாகராஜன் நாகக்கண் தவம் இருக்கும் காட்சியை அந்த சத்தியவள் கண்டார்கள். பகவானே பரம்பொருளே பரம்பொருளே பார்வதியால் வார்த்தை கேளும். ஆண்டவரே சிவபெரும் ஆண்டி சக்தி வார்த்தையேறும் நாகமுடி ராஜமன் அந்த நாகக்கண்ணி பெண்கொடி இவர்கள் எதற்காக தவம் இரு ஈஸ்வரரே சொல்லுமை தவம் இருக்கும் விவரமதை சங்கரே சொல்லுமை சொல்லும். ஆண்டவா சிவபெருமானே, அதோ பாருங்கள் சுவாமி. என்ன என்னம்மா? அங்க பாருங்க சுவாமி. என்ன அங்க என்ன? நாகராஜன் நாகக்கண்ணி சரி, இவங்க எதற்கு தவம் இருக்கிறார்கள்? நான் தான் முதல்ல கைலாசத்தை சொன்னேன். அதாவது படியளந்துட்டு வரும்போது ஒரு பாலகனுக்கு உயிரை கொடுக்க சொன்னேன். சரி, நீ சொன்ன நேரம் அவன் செத்தே போனான். ஆமா, அதுக்கு பிறகு வாயை திறக்காம வருவான்னு பார்த்தேன். இப்போ இவங்க ஏன் அப்படி தவறு இருக்காங்கன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதானே என்ன கேட்குறீங்க? சரி சுவாமி, அதனாலே ஆண்டவா சிவபெருமானே, உங்களோட படியளக்க வந்த காரணத்தினால நீங்க வந்து கட்டாயம் நீங்க சொல்லித்தான் ஆகணும். அதாவது ஆண்கள் தவம் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். பாம்பு சர்ப்பங்கள் தவம்
தவம் இருப்பதை நான் இன்றுதான் பார்க்கிறேன். அதனை இவங்க எதற்காக தவம் இருக்கிறார்கள்? ஆதிபரா சக்தியானவள் அம்மா பிள்ளை அது வேண்டும் என்று, பிள்ளை அது வேண்டும் என்று பேருலகில் தவம் இருக்க, மதலை வேண்டும் என்று மாநிலத்தில் தவம் இருக்க, குழந்தை அது வேண்டும் என்று குழந்தை அது ஆலயத்தில் தவம் இருக்க. நாகக்கண்ணி பெண்கொடி குழந்தை இல்ல கவலையோ, வலயத்தில் தமமேறு மதலை இல்ல கவலையோ, மாநிலத்தில் தமமேறு. பார்வதி நாகராயன் நாகக்கண்ணி ஒரு குழந்தை செல்வத்திற்காக தவம் இருக்கிறார்கள். சுவாமி, ஒரு குழந்தைய கொடுத்தா நீங்கள் என்ன குறைஞ்சா போயிருவீங்க? சொத்துக்காகவும் சுகத்திற்காகவும் மண்ணுக்காகவும் மனைவிக்காகவும் பெண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் உலகத்துல சண்டை போடுதாங்க. சண்டை ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன கேட்டார்கள்? ஒரு குழந்தை தானே கேட்டார்கள். ஒரே ஒரு பிள்ளை தானே கேட்டாங்க. இவர்களுக்கு பார்வதி என்னம்மா நாகராஜ நாகக்கண்ணிக்கு நான் குழந்தை வரம் கொடுப்பதற்கு, குழந்தை வரம் கொடுப்பது கடவுளால முடியாது. நான் பிள்ளை வரம் கொடுப்பது, பிள்ளை வரம் கொடுப்பது இந்த பகவானாலே முடியாது. என்னால் முடியாதம்மா. அம்மா பார்வதி, குழந்தை என்பது ஆறும் கருவில் அமைத்தபடி ஆண்டவன் கட்டளை. கருவாக உருவாக நாமல் இருக்கும் போதே நம்ம தலையெழுத்தையும் சேர்த்தே எழுதி வச்சிருவாங்க. வீட்டை மாட்டலாம், ரோட்ட மாட்டலாம், தலையெழுத்தை மாற்ற முடியுமா? அதனால அம்மா பார்வதி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை நம்மளுக்கு கொடுக்க வேண்டுமானா கைலாசத்துல இருக்காரு சித்திரபுத்திரனாரு, அவரை போய் நாமல் பார்க்க வேண்டும். பார்க்கணுமா? அவர்கிட்ட தான் இருக்கு நம்ம தலை எழுத்து. நாட்டு கணக்கு, உலக கணக்கு, நல்லோர் கணக்கு, தீயோர் கணக்கு, நாமளை போல இல்லாத ஏழை மக்களுடைய கணக்கு. நம்ம கணக்கெடுத்து பார்க்க வேண்டும், கணக்கெடுத்து பார்க்கவே நாகராஜ நாகக்கன் எங்க வருவா மடக்கு கோட்ட வாச இவர்கள் வருவார வருவாரோ. ஏ சித்திரபுத்திரா, கணக்கெடுத்து பார்க்கக்கூடிய என் மகனே சித்திரபுத்திரா, நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கும் குழந்தை இருக்கா இல்லையா பார்த்து சொல்லு என்று சொன்ன போது சித்திரபுத்திரன் ஐநாரானவர் அவரும் 7 ஆணை சுமக்க 8 பாடகத்தை எடுத்து உண்மையுடன் பார்க்க நாகராஜனாக
இவர்களோட கணக்கேடும் இவர்களுடைய கணக்கானது 3333வது பக்கம். இந்த நாகராஜன் நாகக்கண்ணுடைய கணக்கு. இவங்க கணக்கு அங்கதான் இருந்துகிட்டு இருக்கு. நாகராஜன் பிறந்த ஜாதகம். ஆமையா. நாகக்கண்ணி பூத்த ஜாதகம். அவளுக்கு பிறந்த ஜாதகம் வேண்டாமா? ஆண்களுக்கு பிறந்த ஜாதகம், பெண்களுக்கு பூத்த ஜாதகம். பூத்த ஜாதகம். சரி. இந்த ஜாதகத்தில் பார்க்கும் போது என்னம்மா 300 ஜென்மத்திலே வேடனும் வேடச்சியுமாக பிறந்து சரி அந்த பச்சை பறவைகளை கழுத்து தருவி கொண்டிருக்கிறார்கள். வேடுவனா அதைத்தானமா செய்வான். 10 மாட சூழ்மானை பானம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். நாகக்கண்ணி மருத்துவச்சியாக பிறந்து கரும அளிப்பதற்கு கருமருந்து கொடுத்திருக்கிறார். 3 பிறவி அதுவும் பிறந்தாலும் முடிதறிக்க குழந்தை இல்லை. இவர்கள் 4 பிறவி அதுவும் பிறந்தாலும் நாடாள குழந்தை இல்லை. 5 பிறவி அதுவும் பிறந்தாலும் ஆணு இல்லை பெண்ணும் இல்லை. ஏய் பிறந்தாலும் 7 ஜென்மத்திற்கும் 21 தலைமுறைக்கும் நாகராஜே நாகக்கண்ணி நாகராஜன் நாகக்கண்ணி 7 ஜென்மத்திற்கும் 21 தலைமுறைக்கும் குழந்தையே இவர்களுக்கு இல்லை என்று சொன்ன போது பார்த்தாலும் பார்வதியானவள் போன ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கு இப்ப என்னையா செய்வார்கள்? ஏ பார்வதி, மிஞ்சினாலும் கெஞ்சினா மிஞ்சிற. யாருக்கு நீ குழந்தை கொடுக்கணும் சொல்ற? நாகராஜா நாகக்கண்ணிக்கு அவர்களுக்கு பிள்ளையாக நீயே பிறக்க வேண்டும். அந்த பிள்ளை இல்லாத அரசனுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். சரி. அம்மா மாரியாக நீ பிறக்க வேண்டும். ஏய் மாநிலத்தை நீ ஆள வேண்டும். ஏ காளியாக நீ பிறக்க வேண்டும். அந்த கலியுகத்தை நீ ஆள வேண்டும். 8 பேரா பிறக்க வேண்டும். பிறக்க வேண்டும். இவ்வுலக ஆள வேண்டும். ஏய் அட்டகாளி நீ 8 பேரா இந்த அவளியில ஏய் பிறக்க வேண்டும். இது பகவானும் நீ சொன்ன போது ஆதிபரா ஏ சத்தியவை ஆண்டவா நான் எப்படி சுவாமி பாம்புகளுக்கு பிள்ளையா பிறக்க முடியும்? பாம்புக்கு போய் நான் எப்படி பிள்ளையா பிறக்க முடியும்? பார்வதி பாம்புகளுக்கு பிள்ளையா எப்படி பிறக்க முடியும்? அதையும் சொல்லிருங்களேன் பாப்போம். சர்ப்பங்களுக்கு சக்தி எப்படி பிறக்க முடியும்? பிறக்க முடியுமா? முடியாது. அம்மா பார்வதி நீ பிறக்கணும் என்று சொன்னா சரி நீயே இல்ல. என்ன உன்னுடைய சொருபம் 1008 சொருபம் இருக்குல்ல? ஆமா 1008 சொருபம் வச்சிருக்கல. அதுல நீ 8 சொருபம் எடுக்க வேண்டும். அதுல நீ 8 சொருபமா எடுக்கணும். பார்வதி 1008 சொருபத்தில 8 சொருபம் கொண்டு வருகிறார். 8 அமிர்த கலசத்திலே அடைத்தார். சரி நாகராஜா ஏ நாகக்கண்ணி என்னங்க உனக்கு நான் குழந்தை வரம் கொடுக்க போகிறேன் என்று 8 கலசத்தை வாங்கி நாகராஜ நாகக்கண்ணி தன்னுடைய மாணிக்க புற்றிலே 41 நாள் ஒரு மண்டலம் பூஜை செய்து வர நிலையிலே 8 கலசங்களும் 8 முட்டைகளாகி மத்தியான மதியம் போல யார் பிறந்து வருகிறா?
லட்சுமியூர் நகரத்தில் இருக்காளே எங்க அம்மா மாரியம்மா. இந்த ஊரை கோட்டை போட்டு ஆண்டு வருகிறாளே எங்க அம்மா மாரியம்மா. எப்படி பிறந்து வருகிறாளா? எப்படி எப்படி அம்மா? ஒண்ணாம் தானே தன்னும் தனனை தன் தந்து நித்தம் தானே தன் பாடுவேனே நானும் உன்னை பலகாலம் உனைத்தோடும் தேடுவேனே நானும் தேடுவேனே எச்சனா தக்கிட்டன் தக்கிட்டன் ஒன்னாவது முட்டையில் மாரியம்மன் பிறந்துவா. இரண்டாவது முட்டையில் சந்திரமாரி பிறந்துவா. மூணாவது முட்டையில் முப்பூடாடி பிறந்துவா. நாலாவது முட்டையில் தங்கம்மா பிறந்துவா. ஐந்தாவது முட்டையில் அழகுநாச்சி பிறந்துவா. ஆறாவது முட்டையில் கருமாரி பிறந்துவா. ஏழாவது கனகதுர்க்கை பிறந்துவா. எட்டாவது முட்டை வடக்கூத்தியால் பிறந்துவா. அட்டகாளி 8 பேர் பிறந்து வரும் நாளையில் அம்மையான மாரியம் மாறி மாறி பிறந்துவா. மாநிலத்தை ஆள்வதற்கு காளியாக பிறந்துவார். கலியுகத்தை ஆள்வதற்கு 8 நல்ல பேரா பிறந்து வரும் நாளையில் தாயான மாரியம் வீரப்பண்ண விரிசடை விரித்தாடும் தள முடியா. முட்டை போல் கண்ணளா மட்டி போல் வயரளா ஆங்கார சொருவக்கா அம்மையான மாரியம் அக்கினியில் பிறந்தவள் தாயான மாரியம் மாறி மாறி பிறந்தவள் தாயான மாரியம்மா பிறந்தவள். கோலக்காரி சாலக்கார் கோபாலன் தங்கையவள் தாயான மாரியம் உச்சியில் விழுந்த உலகமெல்லாம் நீரா தெற்கே விழுந்த சாலம் தென்கடலும் நீரா கிழக்கே விழுந்த சாலம் எந்தாய மாரியம் கீழ்கடலும் நீரா அம்மையான மாரியம். அட்டகாளி 8 பேர் அட்டகாளி அவனியில் பிறந்து வாரா. அட்டகாளி 8 பேர்களுமே பிறந்து வருகிறார்கள். யாரு? லட்சுமியூர் நகரத்தில் கொலுவிருந்து வருகிறாளே என் தாயான மாரியம்மாள். பத்திரகாளி 8 பேர்களும் கருமாரி உருமாரி சடமாரி பூமாரி காந்தாரி கனகதுர்க்கை முப்புடாதி அம்மா 8 பேர்களுமாக இவ 1008 சொருவக்காரி அல்லவா 8 காளியாக பிறந்திருக்கிறார். மாநிலத்தை ஆள்வதற்கு மாரி அம்மனாக பிறந்து வருகிறாள். என் தாயான மாரியம்மா வீரப்பண்ணா விரிசடையா அம்மா மாரியம்மா என் தாய மாரியம்மா விரித்தாடும் தலமுடியா விரித்தாடும் தலமுடியா
ஏ தாயே மாரியம்மா இவ விளையாடி வருவாளா இவ விளையாடி வருவாளா அம்மா மாரி ஏ மாரியம்மா தாயே மாரி மாரியம்மா ஏய் புற்றுக்குள்ள இருப்பவளே அம்மா மாரியம்மா நீ புகழுடனே வந்தவளே அம்மா மாரியம்மா நீ நீராட்டு காரியவள் அம்மா மாரியம்மா ஏ தாய மாரியம்மா நீராட்டு காரியவள் நீ இருக்கங்கூடி மாரியம்மா தாய மாறி தாய மாறி 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 ஏய் சிம்ம நல்ல வாகனத்தில் அம்மா மாரியம்மா அவ சிரித்து கொண்டு வருபவளே அம்மா மாறி பம்பை வந்து பிறக்குதம்மா அம்மா மாறி உனக்கு பளிங்கி வந்த பாறையிலே அம்மா மாறி சூளம் வந்து பிறக்குதம்மா அம்மா மாரியம்மா ஏ தாய மாரியம்மா உனக்கு சந்திரகிரி இந்திரகுலம் ஏ சந்திரகிரி இந்திரகுலம் தாய மாரி அட்டகாளி 8 பேர் அம்பை வந்து பிறக்கு பளிங்கி வந்த பாறை சூளம் வந்து பிறக்குடா தாயான மாரியா உனக்கு சந்திரகிரி இந்திரகு பிரம்பு பிறக்குடா உனக்கு பிச்சாண்டி சன்னடி தாயான மாரியா சாட்டை பிறக்குட சதுரங்க மண்டப வேம்பு வந்து பிறக்குட விஜயநகர் பட்டண வேம்பு வந்து நல்ல பிறக்கும் இறக்கும் போது விளையாட பெண்பி ராணி வேம்பு பிறக்கிடம்மா விஜயநகர் பட்டணத்தில் வேம்பு பிறக்கும் போது என் தாயான மாரியம்மாள் பெண் பிறந்தாள் அட்டகாலி 8 பேர்களும் பிறந்து வருகிறார்கள் மாநிலத்தை ஆள்வதற்கு மாரியம்மாள் பிறந்து வருகிறாள் அப்ப என் தாயான மாரியம்மா எந்த மாறி கருமாரி உருமாரி சடமாரி பூமாரி காந்தாரி என் தாயான மாரியம்மாள் பிறந்து இருக்கக்கூடிய நாளையில நாகராஜனும் நாகக்கண்ணியும் அம்மா ஏ நாகம்மா நாகம்மா குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டல்ல இங்க பாரு 8 குழந்தைகள் நமக்கு பிறந்திருக்கிறது சக்தியின் மறு அவதாரமாக வந்து பிறந்திருக்கிறார்கள் எடியம்மா நாகக்கண்ணி என்னோட வார்த்தைகளே
நாகக்கண்ணி எந்த நூட வார்த்தைகளோ பாம்பு சொருவத்தில பத்தினியல் பிறந்திருக்கும் மானிட சொருவத்தில சொருவத்தில் மக்கள் செல்வம் பிறந்திருக்கு தகத்தா தக தக மானிட சொருவத்திலே எம்மா நாம பாம்பு சொருவத்திலே இருக்கிறோம். ஏன் நாகக்கண்ணி நீ ஒரு நான் ஆணாகும், நீ ஒரு பெண்ணாகும். நம்ம ரெண்டு பேரும் சர்ப்பங்களாகவே இருக்கிறோம். ஆனா நமக்கு என்ன வந்து பிறக்கணும்? பாம்பு குட்டி பிறக்கணும். ஆனா மானிட சொருவத்திலே மக்கள் செல்வம் பிறந்திருக்கிறது. இந்த குழந்தைகளை எப்படி அம்மா நம்ம வளர்க்க போகிறோம்? இந்த நாகராஜன் நாகக்கண்ணி அம்மா ஏண்டி அம்மா நாகக்க எந்த நூட வார்த்தை அம்மா அம்மா நாகக்க அந்த காளி 8 பேர் 8 நல்ல காளி காளியே இன்பமுடன் பிறந்து வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அடுக்கடுக்கா 8 கனிமேன்கள் 5 குழந்தைகளை பெற்றெடுத்தால் அரசனும் ஆண்டி. நமக்கு 8 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த குழந்தைகளை நம்ம எப்படி அம்மா நம்ம வளர்க்க போகிறோம்? மாரியம்மன் கருமாரி முப்புடாதி அம்மாள் தங்கம்மாள் அழகு நாட்சி கருமாரியம்மன் கனகதுர்க்கை வடக்குவா செல்வி என்று 8 கண்மணிகள் இருக்கிறார்கள். நாமளும் பாம்பாக இருக்கிறோம். வாயால் கொடுத்தால் வந்து விஷம் தாக்கி விடுமே. இந்த அழகான தேன் கூடை கண்டு தேனை உடைத்து தேன் அப்படியே உடைத்தார்கள். தேன் அப்படியே ஒழுகுது. வாயால் கொடுத்தாலும் வந்து விஷம் தாக்கி விடுமே. லட்சுமியும் நகரத்தில் இருக்கிறாளே என் தாயான மாரியம்மாள். பத்திரகாளி 8 பேர்களுக்கும் எப்படி வளர்த்து வருகிறாக தெரியுமா? நாகம் வந்து கூடை பிடிக்க கூடை பிடிக்க கூடை பிடிக்க நல்ல பாம்பு தாள நல்ல பாம்பு தாள
மாரியம்மா மாறி மாறு நாகம் வந்து குடை பிடிக்க நல்லவா புட்டாளாட்ட ஐந்து தலை நாகம் அஞ்சு அஞ்சு குடை பிடிக்கிறது பத்து தலை நாகம் வந்து பதுங்கி பதுங்கி குடை பிடிக்கிறது இன்னும் நாகம் இருக்கு கருநாகம் கருநாகம் காவல் காத்து வருகிறது அட்டகாளி 8 பேர்களுக்கும் எத்தனை நாள் தான் தேன் கொடுத்து வளர்ப்பது பகவானை நினைத்த போது பகவான் பார்வதி அறிந்தார்கள் சரி சக்தியுடைய அம்சத்திலே பிறந்திருக்கிற மாரியம்மா நாகராஜன் நாகக்கனியும் பாம்பு சொருவத்தில் இருக்கிறார்கள் அப்ப நாம தான் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் ஆமா இந்த அட்டகாளி 8 பேர்களை வளர்ப்பதற்கு கைலாச அதுக்கு உதவி நாமல் செய்ய வேண்டும் என்று கைலாசத்தில் இருக்கக்கூடிய காமதேனுவை வரவழைத்து என் தாயான மாரியம்மாள் 8 பேர்களுக்கும் எப்படி வளர்த்து வருகிறாங்க தெரியுமா அங்கே பார்வதியார் பாலூட்ட பரமசிவன் தாலாட்ட ஓட் 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 ஈஸ்வரனா தாலாட்ட பாலூட்ட பாலூட்டி சீரான் பத்தினிகள் 8 பேர் என் தாய் மாரியம் வளர்ந்து வரும் நாளை ஊட்டி வளர்த்துவார் உடம்பு எல்லாம் நெய்யூர் தேத்தி வளர்த்துவார் திரேகம் எல்லாம் நெய்யூர் அட்டகாளி 8 வளர்ந்து வரும் நாளை பாலோடு பபுசோடு பாலோடு பத்தினிய மாரியம் தரையதில விட்டோமா இங்க இருக்கு ஹலோ ஹலோ தரையதில விட்டோமா தன்னை காணோகு பூமியில் விட்டோம் பொற்பாதகள் நோகு அட்டகாளி 8 அட்டகாளி 8 பேர் வளர்ந்து வருநாள் 3 நல்ல வயதனில் 3
என் புகழ் பெரிய என் தாயான மாரியம்மா காளியர்கள் 8 பேர்களுக்குமே அம்மாளுக்கு 5 வயசு. ஏன்னா பகவானும் பார்வதியும் கைலாசத்தில் இருக்கக்கூடிய காமதேனு, என்னதுமா பால் சுரக்கக்கூடிய பசு, அதெல்லாம் கறக்கும் பசு. கல்யாணத்துக்கு சரி, கல்யாணத்துக்கு ஒரே ஒரு பசுமாடு சீதனமா கொடுத்தாரு. நானும் கறந்து 10 லிட்டர் பால்லாம் கறந்து பார்த்தேன். சரி. முதல்ல வந்திருக்கையில 10 லிட்டர் பால் கறந்துச்சு, அடுத்தடுத்தாப்புல 5 லிட்டர் பால் கறந்துச்சு. இப்போ நானும் எவ்வளவோ இழுத்து பார்க்கேன். ஐயா, எதையுமே அளவோடு கொடுக்கணும். சாப்பாடு அதிகமா கொடுத்தாலும் கொழுப்பு சுத்திரும். ஆனா காளியர்கள் இவ கையில வந்துச்சுன்னா குதிரையும் கழுதையா மாத்திருவா. அட்டகாளி 8 பேர்களுமே என் தாயான என் அம்மை மாரியம்மான் 5 வயதிலே அழகாகவே இருக்கிறார். என் தாயான மாரியம்மாளுக்கு அதாவது விளையாட்டு என்பது ரொம்ப பிடிக்கும். அது சிறு குழந்தைகளுக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும். ஆனா விளையாடுறதுக்கு தான் ஆளே இல்ல. கரியாது இந்த வயசுலயா? இந்த வயசுல விளையாடக்கூடாதுன்னு உழைக்கணுமா? உழைக்கணும்னா தான் பேதி எடுக்கு. விளையாண்டுக்கிட்டே இருந்தா இவ்வளவு அழகா இருக்குங்க. விளையாட வர மாட்டேங்காரு. அறியாத பிராயத்தில் இருக்கும் போது என் அம்மா மாரியம்மா விட்டு கொடுத்து வாழ்ந்து வருகிறாள். ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு உண்மையுடன் வளர்ந்து வருகிறாள் மாரியம்மா. மாரியம்மான்னு ஒண்ணு சொன்னா காளியம்மா சரிங்கிறா, காளியம்மா சொன்னா இந்த சந்திரமாரி சரிங்கிறா, சந்திரமாரி சொன்னா முப்புடாதியம்மா ஆட்டும்னு சம்மதித்தா. இப்படி ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டோம் புற்றுக்குள் இருக்கிறான் புகழ் பெரிய மாரியம்மா. என் தாயான மாரியம்மாளுக்கு 5 வயதிலே அறியாத பிராயமாகவே இருக்கின்றார். ஓடி 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 புற்றுக்குள்ள இருந்து விளையாடுதா. அப்படி விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய நாளையில ஆதி கைலாச வாசலில என்ன நடக்குகிறது தெரியுமா? ஆதி மெல்லி கைலாசட்டு கைலாச ஆதிசக்தி பார்வதியா போட் 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 வடக்கு கோட்டை வாசலில விமலன் தேவி பார்வை சங்கரே சிவபெருமான் சிவபெருமான்
ஓட் 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 டா, டா. பகவான் பரம்பொருளே சுவாமி ஆண்டவா சிவபெருமானே உலகத்துக்கு படியிழக்கக்கூடிய உடையவரே ஆண்டவன் சிவபெருமானே படியிழக்க போறேன்னு சொல்லிட்டு போறீங்க சொல்லிட்டு போறீங்க பிறகு வாரீங்க ஆனா இந்த ஆதிபரா சக்தியானவளுக்கு எனக்கு உங்க மேல ஒரு சந்தேகம் ஆண்டவா சிவபெருமானே நீங்க நடக்கு சரியில்லையே படியிழக்க போறேன்னு சொல்லிட்டு போறீங்களே அந்த படியிழக்கக்கூடிய பூலோக சீமையில உலகம் வேண்டாம் சும்மா சொல்றேன் வேண்டாம் அனசி வேண்டாம் போதும் நான் முகத்துல கொஞ்சம் அள்ளி போடுங்க முகத்திலே படியிழக்க போறேன்னு சொல்லிட்டு போறீங்களா இந்த படியிழக்க போற பூலோக சீமையில ஆண்டவரே சிவபெருமான் சிவபெரு ஆடி சக்தி வார்த்தைகளும் நீங்க பெண்களை நீங்கள் பார்த்ததுண்டா இல்லை யாரும் சொல்வதை பெண்கள் எல்லாரும் பார்க்கலாம் ஆனா என்னை விட ஆதிபரா சக்தியை விட அழகு பெண்களை நீங்கள் பார்த்ததுண்டா இல்லை யாரும் சொல்வதை நீங்கள் கேட்டதுண்டா அப்ப ஆண்டவன் சிவபெருமானோ பார்வதி திருமுகத்தை பார்த்தார் பெண்கள் எல்லோருமே அழகுதானே பெண்கள் அழகுதானம்மா அழகுதான் ஆனா பார்வதி கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் என்ன சொல்றாரு பெண்களுடைய இடத்திலேயே சொல்லக்கூடியது சொல்லக்கூடாதது அம்மா பார்வதி கேட்டாயே ஒரு கேள்வி அது கட்டிய மனைவி கருப்போ இல்ல அவ சிகப்போ இல்ல நெட்டையோ இல்ல அவ குட்டையோ எப்படி இருந்தாலும் அந்த மனைவியை நாம என்ன சொல்லணும் அம்மா கல்யாணம் முடிச்சு வரும்போது கூட நீ சுமாரத்தான் இருந்த ஆனா இப்ப ரொம்ப அழகா இருக்கம்மா இப்பதான் உனக்கு முக லட்சணமா இருக்க ஓ சரி மறுமலர்ச்சியாக இருக்க அதானே அதான் இருக்கு இடத்தில் இருந்தா எல்லாம் சௌக்கியமே அம்மா பார்வதி என்ன செய்யும் அம்மா பார்வதி நான் உலகத்தில் படியிழக்க போகும்போது ஆதியில் பிறந்தவனே ஆதிபரா சக்தி அம்மா பார்வதி பார்வதி நான் உன்னை போலே அழகு பெண்ணை
போல அழகை போல இந்த அவனியில் யாரும் யாரும் இல்லை ஓட் 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 அடே நீதான் அழகு பார்வதி உமையவனின் அழகு போலே உலகத்திலே யாரும் இல்லை அம்மா சக்தியோட அழகை போல இந்த சகல உலகத்திலே ஆள் கிடையாது. ஆதிசக்தி பார்வதி அழகு நீதானம்மா அழகு எதுக்கு பகவான் அப்படி சொன்னார் தெரியுமா? எதையா? அதாவது இந்த உலகத்திலே ஈரேழு 14 உலகத்திலையும் வாழக்கூடிய பெண்கள் ஃபுல்லாவே சக்தியோடைய அம்சம் தான். பெண்கள் வந்து எல்லோருமே அழகுதான். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு அழகு இருக்கும் அம்மா. ஒவ்வொரு பூவுக்கு ஒவ்வொரு வாசம் இருக்குல்ல, ஒவ்வொரு வாசம் இருக்கும்னே. அதே மாதிரி பெண்கள் எல்லோருமே அழகுதான். ஒருத்தர் கருப்பு, ஒருத்தர் சிகப்பு, ஒருத்தர் புது நேரம், ஒருத்தர் மாநிறம், எல்லோருமே சக்தியோடைய அம்சம் தான். எல்லாம் கலர் தான் வித்தியாசப்படும் தவிர என்னென்ன கலரு? ஆளை பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையேன்னு செக்கச்செவேன்னு இருப்பாங்க. அவங்க எல்லாம் 10 நாள் வெயில்ல கொண்டு நிப்பாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, என் கலர்லயும் மோசமாயிருவாங்க. அதே மாதிரி என்னையெல்லாம் ஒரு 10 நாள் கொண்டு நிப்பாட்டினு வச்சுக்கோங்க, ஒரு மாதம் நிப்பாட்டினாலும் சரி அதே கலர்ல தான் இருப்பேன். தோல் சிவப்பா இருக்குன்னு நினைக்கக்கூடாது, உள்ள சுத்தமா இருக்கான்னு நினைக்கிறேன். அது யார் பாக்குறானே? அது எப்படி நான் பார்ப்பாங்க? சரி சரி நான் 4 பேருக்கு எத்தனை படிச்சு சொல்லிட்டேன். சரி கண்ணை வச்சு சும்மா இரு, அதான் உள்ள சுத்தமா இருக்கணும். அப்படியா? ஆமா. இங்க கேட்காங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆதிபரா சக்தியானவள் அழகு அழகு என்று சொன்ன போது ஆதிபரா சக்தியானவள் பார்வதி நீதான் அழகு. இன்னையில இருந்து அழகு பார்வதி என்று ஒரு பெயர் உனக்கு. அழகு பார்வதி என்று பெயர் கொடுத்த போது பார்வதிக்கும் சிரிப்பு வருகிறது. கட்டிய கணவன் வந்து அழகு என்று சொன்னா எந்த பெண்ணுக்குத்தான் சிரிப்பு வராது. பார்வதி கைலாச வாசலில கலகல் என்று சிரிப்பா சிரிப்பா கண்ணன் தன் கையான பார்வதி பார்வேதியா டிகி 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 ஓட் சிரிப்பானா சிரிப்பா சங்கரேனார் மனைவியா பார்வதியா சிரிக்கும் போது யாரு அங்கே வருவாரா நடந்த செய்தி சொல்லி வரும் நாரதரும் வருகிறார் நாரதரும் நல்ல வருகிறார் ஓட் 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 தகத்தா ஓட் 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 பார்வதி அழகு தான் தான் அழகு என்று சொல்லி பார்வதி சிரித்துக் கொண்டே இருக்கிறார். பெண்கள் வந்து சிரிக்கணும், ஆனா அளவோடு சிரிக்க வேண்டும். சிரிக்கிற பெண்களை நம்பாத, அழுகிற ஆண் மகனை நம்பாத. ஆமோ. சில பெண்ணு சிரிச்சு சிரிச்சு சிறகடிக்க வைப்பாங்க, சில பேர் சிரிச்சே வம்பா போயிடுவாங்க.